வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நார்மல் ஆஃப் ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை வந்து பேட்டர்ன் பேப்பரில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து இந்த ஸ்லீவோட சென்டரில் ஒரு கோடு வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கு இந்த சைடு வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கோட்டுக்கு இன்னொரு சைடு வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த 2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மார்க்கிங் எல்லாம் இந்த சென்டர் கோட்டுக்கு அப்படியே ஸ்கேல் வச்சு வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை லைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 1 இன்ச் இன்னொரு சைடு 1 இன்ச் இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்கேல் வச்சு நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இதை எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் மட்டும் கட் பண்ணாமல் சைடில் நம்ம கட் பண்ணோம். நான் வீடியோவில் கட் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்லீவ் கிளாத் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 2 இன்ச் வந்து கீழே இருந்து இந்த ஸ்லீவ் கிளாத்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து நான் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன் இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேட்டர்ன் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த லைனுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த சென்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் பேப்பரும் கிளாத்தும் ஒன்றா சேர்த்து சென்டர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா வி ஷேப்பில், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சென்டர் பின் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடும் மார்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் மார்க் பண்ணலாம். இது 2 இன்ச்சுன்றது 3 இன்ச் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஃபோல்டிங் நல்லா பெருசாக வரும். ஓகே, இப்போ இந்த 2 இன்ச் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த கட்டிங் பண்ண பேப்பரை வச்சு மறுபடியும் வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்படி வச்சுட்டு இதை பின் பண்ணிக்கலாம். இந்த சைட் பின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடும் வந்து நம்ம பேட்டர்ன் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் பேப்பரும் இந்த மார்க்கிங்கும் ஒன்றா வச்சு வந்து இந்த சைடும் வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். இதையும் வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் 2 இன்ச் அது உங்களோட விருப்பம்தான். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எப்பவும் போல் அந்த மார்க்கிங்கில் வந்து அந்த பேட்டர்ன் பேப்பர் வச்சு மறுபடியும் வந்து இதை வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். இந்த சைடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம இதை பின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சைடில் ஆல்ரெடி 1.5 இன்ச் நான் கொடுத்துட்டேன். மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சீம் அலவன்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். கடைசியில் இதை கட் பண்ணிவிடுவோம், இருந்தாலும் ஒரு 2 இன்ச் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மார்க்கிங் எல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து லைட்டாக வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி கீழவும் வந்து நம்ம இந்த பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஒரு மார்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டர்ன் பேப்பர் வந்து நம்ம எடுத்துடலாம். இது எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக இந்த சென்டர் மார்க்கிங் இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு நம்ம செகண்ட் மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கும் அதுக்கு கீழே வந்து நேராக எதை மார்க் பண்ணமோ அதை அப்படியே கொண்டு வந்து மடித்து நம்ம சென்டர் மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதில் வச்சு வந்து நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். ஓகே, சென்டரில் வந்து நம்ம மடித்து பின் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு மார்க்கிங் இருந்துச்சு இல்லையா,
அதையும் வந்து நம்ம எல்லாமே வந்து சென்டரில் வர மாதிரி மடித்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதை வந்து கொண்டு வந்து சென்டரில் வந்து பின் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து 2 மடித்தோம் இல்லையா மார்க்கிங், அதெல்லாம் வந்து நம்ம இதையும் மடித்து கொண்டு வந்து சென்டரில் வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணது, அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் கீழே உள்ள மார்க்கிங்கையும் பிடிச்சி நம்ம வந்து ஒன்றா வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாமே பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மார்க்கிங்லேயே வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை பின் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு பேலன்ஸ் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சதுமே நம்மளோட பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் அதுக்கப்புறம் வந்து லைனிங், பார்டரோட அளவுக்கு லைனிங் வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே வந்து இந்த பார்டரை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் பார்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து இப்படி ஒரு தையல் போடணும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட இந்த பார்டர் பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே வந்து பேக் சைடாக வந்து திருப்பணும். ஓகே, இது அப்படியே பேக் சைடாக திருப்பி நம்ம மடித்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதோட பின்னாடி சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இந்த பிசுரெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து மடிச்சுக்கணும். ஓகே, 1/4 இன்ச் மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து நம்ம பண்ணணும். நான் வந்து பாருங்கள், நான் அந்த 1/4 இன்ச் வந்து நான் மடிச்சிட்டேன். ஓகே, இது மறக்காமல் வந்து மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இது முடிஞ்சதும் இது மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஸ்லீவ் வந்து ஓவர். நம்ம வந்து ஜாக்கெட் ஸ்டைல் அனார்கலி வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து கமெண்டில் ஒருத்தவங்க வந்து அந்த ட்ரெஸ்க்கு பஃப் ஸ்லீவ் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேணும்னா இந்த பஃப் ஸ்லீவ் கூட நீங்கள் அந்த ஜாக்கெட் ஸ்டைல் அனார்கலிக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். தேங்க்யூ.